நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய காலை வணக்கங்கள். கோடைக்காலம் வந்து விட்டாலே நமக்கு நாவுக்கு சுவையான பழங்களும் ருசியான உணவுகளும் இருந்தால் மட்டும்தான் உணவு நம்மால் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் ஏற்படுவதை பார்க்கிறோம். சாதாரணமான நிலை பரவாயில்லை, ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்கனவே சர்க்கரையுடைய மாத்திரைகளும் சர்க்கரை நோயுடைய தாக்கமும் உடலில் கடுமையான சோர்வையும் மனச்சோர்வையும் உணவின் மேல் ஒரு விருப்பமற்ற ஒரு சூழலையும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அதனாலேயே நம்மில் நிறைய பேர் இன்றைக்கு நிறைய வகையான பழங்களையும் பழச்சாறுகளையும் சர்க்கரை அதிகமாகும்னு தெரிந்தோ தெரியாமலோ அது மிக அதிகமாக பயன்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் மறந்தும் கூட தொடக்கூடாத 5 பழங்களை பற்றி தான் இந்த காலை நிகழ்ச்சியில் உங்களோட சொல்ல போகிறேன். முதலாவது, பொதுவாகவே இந்த கோடை காலத்தில் தர்பூசணி பழத்தை நம்ம பார்க்கணும். தர்பூசணி பழம் நல்ல ருசியோடு நீர்த்தன்மையோடு இருக்கிறதுனால நம்மில் நிறைய பேருக்கு தர்பூசணி பழம் மேல் ஒரு மிகப்பெரிய பிரியம் உண்டு. ஆனால் சர்க்கரை நோயை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய காரணிகள் இந்த தர்பூசணி பழத்தில் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் தர்பூசணி பழத்தை குறைந்த அளவோ அல்லது சாப்பிடாமலோ இருப்பது, பழச்சாறாக சாப்பிடாமல் குறைந்த அளவு பழமாக சாப்பிடுவது உச்சிதமாகும். அல்லது இதை சாப்பிடும்போது ஏன் சர்க்கரை அதிகமாகிறது அப்படிங்கிற ஒரு காரணமே தெரியாமல் சர்க்கரையுடைய தீவிரம் நம்மை விடாமல் துரத்தி விடுவதை பார்க்க முடியும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் இந்த கோடைக்காலம் முடிகின்ற வரை மட்டுமல்ல, எப்பொழுதுமே தர்பூசணி பழத்தை அளவாகவோ அல்லது சாப்பிடாமல் இருப்பதோ ரொம்ப நல்லது. இரண்டாவது, கோடைக்காலம்னு வந்தாலே நம்ம மனதில் ஏற்படக்கூடிய மற்றும் ஒரு பழம் மாம்பழம். மாம்பழத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அதீதமான புத்துணர்ச்சியையும் சுவையின் மூலமாக நாக்கில் இருக்கக்கூடிய வறட்சியால் ஏற்படுகின்ற சோர்வையும் நீக்கக்கூடிய பழம் எதுனா மாம்பழம்தான். மாம்பழச்சாறு, அந்த மாம்பழச்சாறை சர்க்கரை நோயாளிகள் கண் கொண்டு கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா பார்த்தாலே சர்க்கரை கூடி நமக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி விடுங்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் மாம்பழத்தை தொடவே கூடாது. மூன்றாவது, அன்னாசி பழம். இன்றைக்கு பொதுவாக பைனாப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னாசி பழத்தை பொறுத்து நிறைய குழப்பங்கள் நிகழ்வதை பார்க்குறோம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறதும், சிலர் சர்க்கரை நோய்க்கு அன்னாசி பழம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்கிறோம். ஆனால் சரியாக சொல்லணும்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு அன்னாசி பழம் மிகுந்த பாதிப்பைத்தான் உருவாக்கும் அப்படின்னு ஆயுர்வேத நூல்கள் சொல்கிறதுனாலேயும் அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை தன்மை வழக்கமாக இருக்கக்கூடிய சர்க்கரை தன்மையை விட கூடுதலாக இருக்கிறதுனால நிச்சயமாக அது நமக்கு சர்க்கரையை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனாலையும் அன்னாசி பழம் கூடவே கூடாது. பொதுவாக இளநீர் அப்படிங்கிறது கோடை காலத்தில் நம்முடைய சிறப்பு உணவாகவே வச்சுருக்கோம். ஆனால் கோடைக்காலமோ குளிர்காலமோ மழைக்காலமோ என்ன காலங்கள் இருந்தாலும் கூட சர்க்கரை நோயாளிகள் நிச்சயமாக இளநீரை தொட்டு கூட பார்க்கக்கூடாது. அப்படி சாப்பிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சோன்னா நல்ல உடற்பயிற்சி செய்து உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை குறைத்து அதன் பிறகு வேணால் நம்ம பயன்படுத்தலாம். ஐந்தாவது, சப்போட்டா பழம் அல்லது சீத்தாப்பழம். இந்த 2 பழமும் சீசனல் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய பழங்களில் இருக்கிறதுனால இந்த 2 பழங்களையும் கூட தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த 5 பழங்களை சர்க்கரை நோயாளிகள் தொடவே கூடாது. சர்க்கரை நோயை குணப்படுத்துவது எப்படி, சர்க்கரை நோயை ரிவர்ஸ் பண்ணுறது எப்படி, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம மனதில் இருக்கு இல்லையா? இந்த கேள்விகளுக்கான விடை என்னுடைய வெபினாரில் என் மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். வெபினாருடைய ஹெல்ப்லைன் நம்பர் நான் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் முதல் கமெண்ட்டாக உங்களுக்காக போடுறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வெபினாரில் கலந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கலந்து கொண்டு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த, சர்க்கரை நோயை குணமாக்க, சர்க்கரை நோய் ரிவர்ஸ் செய்ய, நீண்ட கால சர்க்கரை நோயாக இருக்குன்னு அப்படின்னா அந்த சர்க்கரை நோயுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு உணவு சார்ந்த வாழ்வியல் முறைகள் சார்ந்த யோக பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள், உடல் கழிவு நீக்க முயற்சிகளோடு ஆயுர்வேத மருத்துவம் சொல்லியிருக்கக்கூடிய சுலபமான மூலிகை மருந்துகளை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறதை பற்றியும் விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த பழங்களை நிச்சயமாக சாப்பிடாதீங்க. என்னோடய வெபினாரில் கலந்து கொள்வதற்கு நான் வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்கள்.
மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் நன்னாளாக, பொன்னாளாக, ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய திருநாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நன்றி, வணக்கம்.